NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி நடத்திய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அதுல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன்ஸ் क्वेश्चंस 101 ல இருந்து 150 வரை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல வந்து நம்ம क्वेश्चन நம்பர் 1 ல இருந்து क्वेश्चन நம்பர் 100 வரை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோட லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோல क्वेश्चन நம்பர் 101 ல இருந்து क्वेश्चन நம்பர் 150 வரை நம்ம சால்வ் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா. ஓகே. क्वेश्चन நம்பர் 101. இது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் தேவைப்படும்? மோட் 9 ரிப்பிள் கவுண்டர். அந்த கவுண்டருக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் தேவைப்படும்? சோ ஃபர்ஸ்ட் மோட் 9 கவுண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொத்தம் 9 வேல்யூஸ் இருக்கும் அந்த ரிப்பிள் கவுண்டர்ல. சரியா? 9 வேல்யூஸ்ங்கிறது 0 ல இருந்து 8 வரை அந்த வேல்யூஸ் இருக்கும். சோ மேக்ஸிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா 8 1000. சோ அப்போ 4 பிட். சோ இந்த 8ங்கறத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு மினிமம் 4 பிட் தேவைப்படுது. ஒவ்வொரு பிட்டையும் ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப். சோ அப்போ 4 ஃபிளிப் ஃப்ளாப் தேவைப்படும். சோ மோட் 9 ரிப்பிள் கவுண்டரை வந்து ரியலைஸ் பண்றதுக்கு மினிமம் 4 ஃபிளிப் ஃப்ளாப் தேவைப்படும். சோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 102வது क्वेश्चंस. இதுமே டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்னன்னா ஃபாஸ்டஸ்ட் லாஜிக் ஃபேமிலி எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இத பார்த்தோம்னா நம்ம வந்து சில ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். கண்டிப்பா டிடிஎல் டிரான்சிஸ்டர் லாஜிக் இருக்க போறது இல்ல, அதை எலிமினேட் பண்ணிடலாம். இன்னொன்னு ஐஐஎல் இன்டகிரேட்டட் இன்ஜெக்ஷன் லாஜிக் அதுவுமே இருக்க போறது இல்ல. ஒன்னு ஈஸியா இருக்கும் அப்படி இல்ல மாஸ்பெட் இருக்கும். சோ நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ஒவ்வொரு லாஜிக் ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சோ பாத்தீங்கன்னா ஃபேன் அவுட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிடிஎல் ஃபேன் அவுட்ங்கிறது அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் லோடு வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். டிடிஎல் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 10. இது ஈஸி வந்து 25. சிமாஸ் பாத்தீங்கன்னா 50 ஃபேன் அவுட். அப்போ சுவிட்சிங் ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா சுவிட்சிங் ஸ்பீடுக்கு வந்து ஈஸிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹை. நாய்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா சிமாஸ்க்கு பெட்டர். இப்போ பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்க அப்படின்னா ஈசிஎலுக்கு வந்து வெரி வெரி ஹை. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஹையா இருக்கும். சோ நம்ம கேட்டிருக்கிறது வந்து ஃபாஸ்டஸ்ட் சுவிட்சிங் ஸ்பீடு வந்து எதுக்கு ஹைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஈசிஎலுக்கு தான் சுவிட்சிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப ஹை. ஓகேவா? சோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து 103வது क्वेश्चंस. இது மாஸ்பெட்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேசிக் எலக்ட்ரானிக் டிவைசஸ். என்னன்னா ஒரு n சேனல் மாஸ்பெட்ஸ் இருக்கு அப்படின்னா கேட் வோல்டேஜ் நம்ம என்ன கொடுக்கணும், கனெக்ட் பண்றதுக்கு என்ன கொடுக்கணும். சோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம n சேனல் மாஸ்பெட் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். n சேனல் மாஸ்பெட்ல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இப்போ நம்ம இதுல ஒரு சேனல் n சேனல் வந்து இதுல ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பதான் கண்டக்ஷன் இருக்கும். அதாவது சோர்ஸ்ல இருந்து ட்ரெயினுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகணும். இந்த இடத்துல அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப்ல வந்து n சேனல்ஸ் இந்த சப்ஸ்ட்ரேட்ல இருந்து n சேனல்ஸ் இங்க ஃபார்ம் ஆயிட்டுனா நம்ம கனெக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ இது n சேனல்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கேட்ல வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் அதாவது ஆப்போசிட் போலாரிட்டி இந்த எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் போலாரிட்டி பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த பி சப்ஸ்ட்ரேட் உள்ள மைனாரிட்டி எலக்ட்ரான்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு சேனலா ஃபார்ம் பண்ணும். ஃபார்ம் பண்ணிச்சு நமக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ n சேனல் மாஸ்பெட்டை பொறுத்தவரையில கேட்ல வந்து நீங்க பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா தான் n சேனல் ஃபார்ம் ஆகும், கனெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து 104வது क्वेश्चंस. மெஷின் கார்பெட் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரா அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரா சிமெட்ரிக்கா. சோ இதுல பாத்தீங்கன்னா அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டருக்கு நம்ம எக்ஸ்டர்னலா எந்த இன்புட்மே கொடுக்க முடியாது. அதுவே ஆன் ஆகும், அதுவே ஆஃப் ஆகும், அதுவே ஆன் ஆகும், அதுவே ஆஃப் ஆகும். எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர் பல்ஸ் தேவைப்படாது. அதான் ஸ்டேபிள் ஸ்டேட்டே கிடையாது. ஆன் ஸ்டேட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், ஆஃப் ஸ்டேட்டும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எக்ஸ்டர்னல் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர் பல்ஸ். சோ அப்ப கண்டிப்பா அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் இருக்காது. ஏன்னா ஹார்ட் பீட்டை மெஷர் பண்ணணும்னா எக்ஸ்டர்னலா ஒரு பல்ஸ் கொடுத்தாதான் நம்ம மெஷர் பண்ண முடியும். சரியா? சோ அப்ப கண்டிப்பா மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் இருக்கும். ஏன்னா மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர்ல தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிக்கர் பல்ஸ் கொடுப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிக்கர் பல்ஸ் கொடுத்தா ஒரு ஸ்டேட்டுக்கு போகும். சோ அப்போ ஹார்ட் பீட்டை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரிக்கர் பல்ஸ்ல கொடுத்துருவோம். அது மிஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், ஒரு இண்டிகேஷன் கொடுக்கவே வச்சுக்கலாம். சோ மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் ஓகேவா? கண்டிப்பா அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் இன்புட் கிடையாது. ஓகேவா? அடுத்து 105வது क्वेश्चंस. இதுல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் ஏ பி சி டி இந்த 4ல எந்த பூலியன் அல்ஜிப்ரா நாட் கரெக்ட், தப்பான பூலியன் அல்ஜிப்ரா எதுன்னு கேட்கறாங்க. சோ ஆப்ஷன் ஏ பாத்துருவோம். a + 1 = 1 கண்டிப்பா அது கரெக்டான பூலியன் அல்ஜிப்ரா தான். ஏன்னா a வேல்யூ 0 இருந்தாலும் 1 தான், a வேல்யூ 1 இருந்தாலும் 1 தான். சோ அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது ஒரு கரெக்டான பூலியன் அல்ஜிப்ரா. பட் நமக்கு தேவையான என்னது, தப்பான பூலியன் அல்ஜிப்ரா நாட் வேல்யூ அதுதான் வேணும். சோ ஆப்ஷன் ஏ வந்து ஒரு கரெக்டான ஆன்சர் கிடையாது. அடுத்து பிக்கு வரும். ஆப்ஷன் பிக்கு வந்தோம்னா a = a பார்.
இந்த புலியன் அல்ஜிப்ரா கரெக்டா இருக்குமா? இந்த புலியன் அல்ஜிப்ரா தப்பு. ஏன்னா ஏ நாட் ஈக்குவல் ஏ பார். ஏ 0 வந்தா ஏ பார் 1, ஏ 1 இருந்தா ஏ பார் 0. சோ நமக்கு வந்து நாட் கரெக்ட் தான் வேணும். சோ ஆப்ஷன் பி வந்து ஓகே. மத்த எல்லா சியும் கரெக்ட் தான், டியும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், புலியன் அல்ஜிப்ரா தான். நமக்கு வேண்டியது நாட் கரெக்டா ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 106வது क्वेश्चंस. சிங்கரஸ் மிஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சிங்கரஸ் இம்பிடன்ஸும் சிங்கரஸ் ரியாக்டன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே. அப்ப சிங்கரஸ் இம்பிடன்ஸ் கழிவு. சிங்கரஸ் இம்பிடன்ஸ் தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் முடிச்சிடலாம். சோ சிங்கரஸ் இம்பிடன்ஸ் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கொடுத்ததுனால ரேஷியோ தான் நமக்கு சிங்கரஸ் இம்பிடன்ஸ். சோ ரேஷியோ எடுத்தோம்னா ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 480 வோல்ட், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் பாத்தீங்கன்னா 210. சோ அப்ப வந்து 2.28 ஓம்ஸ் கிடைக்கும். சோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே. அடுத்து 107வது क्वेश्चंस. இதுமே சிங்கரஸ் மிஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. லோவர் ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ. ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ லோவா இருந்தா எதுவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா லோவர் ஸ்டெபிலிட்டி லிமிட் தான். அது வந்து இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 108வது क्वेश्चंस. இதுமே சிங்கரஸ் மிஷன்ஸ் இருந்து கேட்டிருக்காங்க. சிங்கரஸ் மிஷன்ஸ்ல ரியாக்டிவ் பவரா நம்ம மாத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் பிரேமோட இன்புட் சேஞ்ச் பண்ணி நான் பண்ண முடியாது. பிரேமோட இன்புட் சேஞ்ச் பண்ணி ரியல் பவர் தான் சேஞ்ச் பண்ணலாம். சிங்கரஸ் மிஷினுடைய ரியல் பவரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா பிரேமோட இன்புட் சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். ஓகே. பட் நமக்கு தேவை ரியாக்டிவ் பவர். சோ ஏதாச்சும் பண்ண முடியாது. ரெண்டாவது ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ண முடியாது. ரொட்டேஷன் அந்த பிரேமோட ரொட்டேஷன் மாத்தியும் நம்ம வந்து ரியாக்டிவ் பவர் கொண்டு வர முடியாது. பிரேமோட ஸ்பீடை மாத்தியும் நம்மளால பண்ண முடியாது. ஒன்லி எக்ஸைட்டேஷனை மாத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியாக்டிவ் பவர் மாத்தலாம். ஓகேவா? சிங்கரஸ் மிஷினுக்கு ரியாக்டிவ் பவரை சேஞ்ச் பண்ணணும்னா எக்ஸைட்டேஷன் மாத்தணும். இதே சிங்கரஸ் மிஷின்ஸ்க்கு ரியல் பவர் நீங்க மாத்தணும், ரியல் பவரை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க பிரேமோட இன்புட்டை நீங்க சேஞ்ச் பண்ணலாம், பிரேமோட ஸ்பீடை மாத்தலாம். ஓகேங்களா? மாத்தி நம்ம ரியல் பவரை கண்ட்ரோல் பண்ணலாம். பட் நமக்கு கேட்டிருக்கிறது ரியாக்டிவ் பவரை மாத்துறதுக்கு கண்டிப்பா எக்ஸைட்டேஷன் மூலமா மட்டும்தான் நான் மாத்த முடியும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். அடுத்து 109வது क्वेश्चंस. இதுவுமே எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல அல்டர்னேட்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். ஆர்மேச்சர் ரியாக்ஷனாலே நமக்கு வந்து மேக்னடைசேஷன் ப்ராப்பர்ட்டி குறையும், டிமேக்னடைசேஷன் ஆகும். ஜீரோ பவர் ஃபேக்டர் லாகிங் அப்படி வந்து வருது. ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷனால ஜீரோ பவர் ஃபேக்டர் லாகிங் போகுது அப்படின்னா கண்டிப்பா டிமேக்னடைஸ் தான். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகேங்களா? இது லீடிங் பவர் ஃபேக்டருக்கு போச்சுன்னா மேக்னடைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பவர் ஃபேக்டர் வந்து லீடிங் பவர் ஃபேக்டர் போச்சுன்னா மேக்னடைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பட் நமக்கு வந்து லாகிங் பவர் ஃபேக்டர் போகுது, ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் வந்தாலே கண்டிப்பா டிமேக்னடைஸ் தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். அடுத்து 110வது क्वेश्चंस. PLC ஸ்டாண்ட். PLC டைய ஃபுல் ஃபார்ம் என்ன? ப்ரோகிராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். இது தெரிஞ்சதா? ஈஸி ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். அடுத்து 111வது क्वेश्चंस. மெஷர்மென்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் அதுக்கு தேவைப்படும் அந்த டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டருக்கு? ஃபுல் ஸ்கேல் அவுட்புட் வந்து 3.5 வோல்ட் கொடுத்துட்டாங்க. ரெசல்யூஷன் வந்து 14 மில்லி வோல்ட் கொடுத்தாங்க. ஓகேவா? சோ அப்போ நமக்கு தெரியும் ரெசல்யூஷன்ஸ் ஃபார்மா தெரியும் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டருக்கு. சோ ரெசல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு Vmax by 2n-1. இது வந்து ரெசல்யூஷன் பேசிக் ஃபார்முலா. ஆல்ரெடி நம்ம டிஜிட்டல் அனலாக் கன்வெர்ட்டரோட பேசிக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் வேணும்னா நம்மளோட வெப்சைட்ல நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. இதுல Vmax வேலை தெரியும் 3.5 வோல்ட். ரெசல்யூஷன்ஸ் வேலை கொடுத்துட்டாங்க 14 மில்லி வோல்ட். 14 மில்லி வோல்ட்டுக்கு 0.014 வோல்ட். ஓகே. நம்பர் ஆஃப் பிட்ஸ் நமக்கு வேணும். 2n-1 நமக்கு. அதாவது n கண்டுபிடிக்கணும். இது வந்து இப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம n கண்டுபிடிச்சலாம். அப்ப n வேல்யூ 8. ஆப்ஷன் பி வந்து. அடுத்து 112வது क्वेश्चंस. இதுவுமே மெஷர்மென்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆட்டோ ஆர் லேட்டர் டிஜிட்டல் அனலாக் கன்வெர்ட்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்னன்னா அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். MSB பிட் மட்டும் தான் ஹையா இருந்ததுன்னா அவுட்புட் வோல்டேஜ் என்னவா இருக்கும் நான் கேக்குறேன். சரியா? டிஜிட்டல் அனலாக் கன்வெர்ட்டர் டிஜிட்டல் வேல்யூல MSB மட்டும் தான் ஹை, மத்த எல்லாம் 0. அந்த டைம்ல அவுட்புட் வோல்டேஜ் என்ன? சரியா? சோ இதுல மேக்ஸிமம் வோல்டேஜ் 10 வோல்ட் கொடுத்தாங்க. லாஜிக் 1 10 வோல்ட், லாஜிக் 0 0 வோல்ட் கொடுத்தாங்க. 5 பிட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து 5 கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார்முலா தெரியும் நமக்கு. டிஜிட்டல் அனலாக் கன்வெர்ட்டர் ஃபார்முலா அவுட்புட் வோல்டேஜ் ஃபார்முலா தெரியும். சோ இதுதான் ஃபார்முலா. சோ இது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. 10 வோல்ட்ங்கற ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. P0 வேல்யூ P1 P2 P3 P4 வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னன்னா MSB பிட் மட்டும் தான் 1ன்னு சொல்லிட்டாங்க. MSB பிட் மட்டும் 1ங்கும்போது P4 வேல்யூ மட்டும் தான் 1. மத்த எல்லாம் P3 P2 P1 P7 ஏன்னா 5 பிட்ஸ் இல்லையா? மத்த பிட்ஸ் எல்லாமே அந்த வேல்யூ 0. அந்த மாதிரி இருந்ததுன்னா அவுட்புட் வோல்டேஜ் என்ன? நான் சப்ஸ்டிட் பண்றேன். V ரெஃபரன்ஸ் 10. அப்ப P4 வேல்யூ மட்டும் தான் 1 இருக்கு. மத்த எல்லாம் 0. சோ அப்ப ஒரு 2.4 வரும். அப்ப இத டேட் பண்ணோம்னா ஆன்சர்ஸ் என்ன வரும்னா 5 வோல்ட். சோ ஆப்ஷன் B வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 114வது क्वेश्चंस. இதுமே மெஷர்மென்ட்ஸ்ல தான். ஒரு LCDக்கு எவ்வளவு பவர் தேவைப்படும்? ரொம்ப சிம்பிளா. LCD வந்து எப்பவுமே மைக்ரோ
ரேஞ்சில் தான் பவர் தேவைப்படும். ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். 20 மைக்ரோ வாட் கரெக்ட். ஓகேவா? எல்சிடிக்கு வந்து எப்பவுமே மைக்ரோ வாட் ரேஞ்சில் பவர் தேவைப்படும். அடுத்து 114 கொஸ்டின்ஸ். இதுவுமே மெஷர்மெண்ட்ஸ்ல சிஆர்ஓல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு சிக்னல்ஸ் இருக்கு, ரெண்டு சேம் சிக்னல்ஸ், சேம் மேக்னெட்டிக் சிக்னல்ஸ், சேம் ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ். அதை வந்து ரெண்டுமே சேனல் 1 சேனல் 2 ரெண்டும் அப்ளை பண்றாங்க, சைமல்டேனியஸ் அப்ளை பண்றாங்க. அப்போ அந்த ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும்? ஸோ இது தெரியறதுக்கு லிசார்ஜஸ் பேட்டர்ன் பத்தி தெரிஞ்சதுன்னா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த லிசார்ஜஸ் பேட்டர்ன் படி நம்ம சேனல்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிக்னல்ஸ் ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ், ரெண்டு சிக்னல்ஸ் அப்ளை பண்றோம், ரெண்டு சிக்னலோட ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் வந்து 0 டிகிரி இருந்ததுன்னா சிஆர்ஓல தேவையான பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் வித் ஆங்கிள் வந்து 45 டிகிரி ஆங்கிள். இதே இது அந்த ஃபேஸ் ஆங்கிள், அந்த ரெண்டு சிக்னலோட ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 45 டிகிரி ஆர் 315 டிகிரி இருந்ததுன்னா சிஆர்ஓல தெரியுது ஒரு எலிப்ஸா தெரியும் வித் 45 டிகிரி இன்க்ளினேஷன்ஸ். இதே இது அந்த சிக்னலோட டிஃபரன்ஸ் வந்து 9 டிகிரி ஆர் 270 இருந்ததுன்னா ஒரு சர்க்கிளா தெரியும். இதே இது ஒரு 1 டிகிரி ஆர் 270 டிகிரிஸா இருந்ததுன்னா அந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்னா எலிப்ஸா இருக்கும் வித் 135 டிகிரி இன்க்ளினேஷன். சரியா? இது அந்த அதோட கான்செப்ட். ஸோ இப்போ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிறது ரெண்டு சிக்னலுடைய இன்ஃபேஸ், டூ சிக்னல்ஸ் ஆர் இன்ஃபேஸ். இன்ஃபேஸ் அர்த்தம் 0 டிகிரி. இப்போ 0 டிகிரி நமக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரெயிட் லைன் வித் 45 டிகிரி இன்க்ளைன். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து 116 क्वेश्चंस. 2 வாட் மீட்டர் மெத்தட். 2 வாட் மீட்டர் மெத்தட் இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 வாட் மீட்டர் ரீடிங் வந்து 3 கிலோவாட்ஸ். ஸோ W1 வந்து 3 கிலோவாட்ஸ். ரெண்டாவது ரீடிங் எப்படி எடுக்காங்க அப்படின்னா மீட்டர் அந்த கனெக்ஷன் ரிவர்ஸ் பண்றாங்க. கரண்ட் காயிலுடைய கனெக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்றாங்க. அப்ப கரண்ட் காயில் கனெக்ஷன் ரிவர்ஸ் பண்ணா எனக்கு 1 கிலோவாட் கிடைக்கும். அப்போ W2 வேல்யூ -1 கிலோவாட். ஏன் -1 கிலோவாட்னா கரண்ட் காயில நம்ம ரிவர்ஸ் பண்ண பிறகுதான் எனக்கு 1 கிலோவாட் கிடைக்கும். அப்போ ஆக்சுவல் வேல்யூ வந்து -1 கிலோவாட். ஓகேவா? அப்போ W2 வந்து -1 கிலோவாட். ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் வாட் மீட்டர் மெத்தட் கான்செப்ட் படி 2 வாட் மீட்டர்ல ஏதாவது ஒரு ரீடிங் நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா கண்டிப்பா பவர் ஃபேக்டர் வேல்யூ லெஸ் தென் 0.5. பவர் ஃபேக்டர் லெஸ் தென் 0.5 இருந்தாதான் ஒன் ஆஃப் த மீட்டர் வில் ரீட்ஸ் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இப்போ 0.5 விட கம்மின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் 0.5 விட கம்மியா இருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து ஓகேவா? அடுத்து 116 क्वेश्चंस. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணணும்னா நான் ரெசிஸ்டன்ஸ் என்ன ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும்? அதான் क्वेश्चंस. சரியா? இதுல பாத்தீங்கன்னா மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 500 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்கேல் டிஃபெக்ஷன் வேல்யூ நமக்கு எவ்வளவு 0 10 வோல்ட் வேணும். கரண்ட் வேல்யூ ஃபுல் ஸ்கேல் கரண்ட் வந்து 40 மைக்ரோ ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா இதான் பெரும்பாலான மூவிங் காயில். அதுக்கு சீரியஸா வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 500 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸா கொடுத்தாங்க, 500 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வோல்ட் மீட்டரை மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா சீரியஸா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ RX ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் ஆட் பண்றேன். அந்த ரேஞ்ச் வந்து 0 10 வோல்ட். 10 வோல்ட்டா இருக்கும்போது இதுல ஃபுல்லோட கரண்ட் வந்து 40 மைக்ராம்ஸ் கரண்ட் ஃப்ளோ பண்ணணும். சரியா? இதே 10 வோல்ட் போடுற ரேஞ்ச் வந்து 10 வோல்ட் தேவைப்படுது. ஸோ 10 வோல்ட் தேவைப்படும் போது இதுல ஃபுல்லோட கரண்ட் 40 மைக்ராம்ஸ். அப்பதான் எனக்கு ஃபுல் ஸ்கேல் இங்க ரீடிங் வரும். ஓகேவா? ஓகே, வோல்டேஜ் தெரிஞ்சு போச்சு, கரண்ட் தெரிஞ்சு போச்சு. அப்ப ஈஸியா RX கண்டுபிடிச்சலாம் இல்லையா? இதெல்லாம் VC IR. V வந்து 10 வோல்ட், I பாத்தீங்கன்னா 40 மைக்ரோ ஆம்பியர். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் RX-உம் இந்த 5 சீரியஸா இருக்கு. ஸோ ஆட் ஆகிடுது. ஸோ இது வந்து RX வேல்யூ நமக்கு கிடைக்கும்னா 249.7 கிலோ ஓம்ஸ். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேவா? அடுத்து 117 क्वेश्चंस. இதுவுமே மெஷர்மெண்ட்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் ஒரு பைரோமீட்டர் இருக்கு, ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க 400 இருந்து 1000 டிகிரி கொடுத்துருக்காங்க. டெட் ஸ்டோன் பாத்தீங்கன்னா 0.125% ஆஃப் ஸ்பேன். அப்புறம் என்ன டெம்பரேச்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஸ்பேனுங்கிறது தெரியும் நமக்கு. ஸ்பேனுங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ, அதுதான் ஸ்பேன். இங்க வந்து மேக்ஸிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா 1000, மினிமம் வேல்யூ 400. ஸோ 600 டிகிரி. அப்போ இந்த பைரோமீட்டருடைய ஸ்பேன் பாத்தீங்கன்னா 60 டிகிரி. நமக்கு டெட் ஸ்டோன் சொல்லிட்டாங்க. டெட் ஸ்டோன் என்னன்னா 0.125% ஆஃப் ஸ்பேன். ஸோ எப்படி இதெல்லாம் ஸ்பேன் தெரியும் 600 இன்டு 0.125% சொல்லும் போது 0.125/100. ஸோ அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.75 டிகிரி கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஓகேவா? அடுத்து 117 क्वेश्चंस. எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா क्वेश्चन அப்ஜெக்டிவ் பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இங்க ஆக்டிவ் பவர் கொடுத்துட்டாங்க, ரியாக்டிவ் பவர் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பவர் ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா காஸ் பை ஈக்குவல் டு ரியல் பவர் பை அப்பரண்ட் பவர். இது எப்படி சார் வந்து அப்படின்னா அந்த பவர் ட்ரையாங்கிள், நீங்க பவர் ட்ரையாங்கிள் ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ P is equal to S அப்பரண்ட் பவர். அப்பரண்ட் பவர் வந்து ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுல P வேல்யூ Q வேல்யூ நோன் அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா பவர் ஃபேக்டர் வந்து 0.768 கிடைக்கும். இங்க வந்து இண்டக்டிவ் லோட், இண்டக்டிவ் கொடுத்துருக்கனால அது லாகிங்ல இருக்கும். ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து
19 கொஸ்டின்ஸ். குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், பேரல் சர்க்கியூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பார்த்தோன்னே ஆப்ஷன் நம்ம எலிட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி கண்டிப்பா தப்பு, ஆப்ஷன் டி கண்டிப்பா தப்பு. ஒன்னு ஆப்ஷன் ஏயா இருக்கும், ஆப்ஷன் பியா இருக்கும். சரியா? இப்ப ஏன் நம்ம ஆப்ஷன் எலிட் பண்றோம் அப்படின்னா, நம்ம சில ஆப்ஷன் பார்க்க ஒருவேளை நம்ம கொஸ்டின் தெரியல அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு டிக் பண்ணி வரக்கூடாது. நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். நம்ம எதையாவது டிக் பண்ணக்கூடாது. அந்த ஆப்ஷனை பார்த்து எலிட் பண்ணணும். கண்டிப்பா ஒரு 2 ஆன்சர்ஸ் irrelevant இருக்கும், அதை எலிட் பண்ணிடலாம். இப்போ கூட நீங்க 2 ரிலேட் பண்ணீங்க, சிஎன்டி எலிட் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் தெரியலன்னா நீங்க இந்த ஏபி இல்லை ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கரெக்டா வர்றதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கு சொல்றேன். சீரிஸ் ரெசோனன்ஸ்னா நமக்கு என்ன வரும்? பிஏ டு பி, பிஎல்சி ஐஎக்ஸ்எல், பி இஸ் ஈக்குவல் ஐ டு இசட். ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல இசட் இஸ் ஈக்குவல் ஆர்னு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து எக்ஸ்எல் பை ஆர் கிடைக்கும். இது சீரிஸ் ரெசோனன்ஸ். அப்போ ஒமேகா எக்ஸ்எல் ஒமேகா இன்டு எல், ஒமேகா 2 பை எஃப் எல் போட்டுக்கலாம். சரியா? அப்போ 2 பை எஃப் ஆர் எல் பை ஆர் வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்துச்சு அப்படின்னா அது சீரிஸ் ரெசோனன்ஸ்க்கு. பட் நம்ம கேட்டது பேரலல் ரெசோனன்ஸ். ஸோ பேரலல் ரெசோனன்ஸ் பாத்தீங்கன்னா Q இஸ் ஈக்குவல் ஐஎல் பை ஐ. சரி, அப்போ என்ன வரும்னா ஆர் பை எக்ஸ்எல் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். இது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம ரெசோனன்ஸ் கான்செப்ட்ஸ்ல வந்து நமக்கு வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை கொஞ்சம் பார்த்து. அடுத்து 120வது கொஸ்டின்ஸ். இதுமே எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு கெபாசிட்டன்ஸ் ரெண்டுமே சீரியஸா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. கரண்ட் வந்து லீட் ஆகுது, ஆங்கிள் tan 60 லீட் ஆகுது. கெபாசிட்டன்ஸ் சொல்லி கண்டுபிடிக்கும். ஸோ நமக்கு தெரியும் இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் டயக்ராம் நமக்கு தெரியும். இது இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் டயக்ராம். ஸோ இதுல இருந்து tan பை வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சலாம். tan பை இஸ் ஈக்குவல் என்னன்னா எதிர் பக்கம் போய் அடுத்த பக்கம், எதிர் பக்கம் வந்து xc வேல்யூ, அடுத்த பக்கம் வந்து r. ஓகே, இப்போ xc வேல்யூ என்ன பண்ணலாம்? நம்ம x இஸ் ஈக்குவல் 1 பை ஒமேகா c எழுதலாம். ஸோ tan பை இஸ் ஈக்குவல் டு 1 பை ஒமேகா c இன்டு r எழுதலாம். ஓகேவா? நமக்கு இங்க tan பை வேல்யூ கொடுத்துட்டாங்க. tan 60 1.73 கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த tan பைக்கு பதிலாக நம்ம 1.73 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஒமேகா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒமேகா வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஒமேகா 1000 radian/s. ஸோ 1000 கொடுத்தாங்க. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்தாங்க 10 ohms கொடுத்தாங்க. நமக்கு அன்னோன் பாராமீட்டர் சி மட்டும் தான் அன்னோன் பாராமீட்டர். இப்போ இதுல இருந்து நம்ம சி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சி வந்து என்ன 57.8 மைக்ரோஃபாரட் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 121வது கொஸ்டின்ஸ். இதுவுமே எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இல்ல அப்ஜெக்டிவ் வந்து இண்டக்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரெசோனன்ஸ் கண்டுபிடிச்சு அதுல இருந்து எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சர்க்யூட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பியூர் சீரியஸ் சர்க்யூட்டாவும் இல்ல, பியூர் பேரல் சர்க்யூட்டாவும் இல்ல, ரெண்டு மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா சீரியஸா இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்? இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த 5 ohmஸும் இந்த இண்டக்டர் எல்லும் சீரியஸா இருக்கு. அதே மாதிரி இந்த 10 ohmஸும் இந்த -j2 இந்த ரெண்டுமே சீரியஸா இருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி வரும்னா இது Z1 எடுத்துக்கிறேன். ஸோ Z1 என்ன வரும்? 5 + jXL. ஓகேவா? இதை Z2 எடுக்கிறேன். Z2 எடுத்தா என்ன வரும்? 10 - j2 கிடைச்சிருக்கு. ஓகேவா? Z1 Z2 கிடைச்சாச்சு. இப்போ இந்த Z1 இந்த கம்பைன்டு இந்த கம்பைன்டு இந்த Z2 இந்த கம்பைன்டு பேரலல். ஸோ அதுக்கு அட்மிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். பேரல்னா அட்மிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ y is equal to 1/Z1 + 1/Z2. ஏன்னா இம்பிடன்ஸும் அட்மிட்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி. ஸோ இப்போ என்ன வரும்? y is 1/Z1 + 1/Z2 கிடைச்சிருக்கு. ரைட். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா போதும். இப்போ இதுல டினாமினேட்டர்ல இமேஜினரி டைம் இருக்கு. டினாமினேட்டர்ல இமேஜினரி டைம் வரக்கூடாது. வரமாக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ல மேலையும் கீழே இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ல மேலையும் கீழே இருக்கும். அப்போ என்ன வரும்? 5 + jXL உடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பாத்தீங்கன்னா 5 - jXL. 10 - j2 உடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பாத்தீங்கன்னா 10 + j2. அப்படி பெருக்கணும்னா எனக்கு என்ன கிடைக்கணும்? இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளை பண்றேன். இதை சிம்பிளை பண்ணா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதுல ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் பிரிச்சு இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 0 வைக்கணும். ஏன் இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 0 வைக்கணும் அப்படின்னா ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் யூனிட்டியா இருக்கும். பவர் ஃபேக்டர் யூனிட்டியா இருந்ததுன்னா அங்க இம்பிடன்ஸ் உடைய இமேஜினரி பார்ட் ஆர் அட்மிட்டன்ஸ் உடைய இமேஜினரி பார்ட் வந்து 0 ஆயிருக்கும். சரி, இந்த கண்டிஷன்ஸ் ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸ். ரெசோனன்ஸ் கண்டிஷன்ங்கிறதுனால அந்த அட்மிட்டன்ஸ் உடைய இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதோட இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இமேஜினரி பார்ட். இப்போ ஈக்குவல் டு 0 பார்க்குறேன். வைக்குமா எனக்கு எக்ஸல் என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம கிடைக்கும். நமக்கு என்ன வேண்டி இருக்கு? எல் வேல்யூ வேண்டி இருக்கு. இந்த ஒமேகா வேல்யூ கொடுத்தாங்க 1000 radian/s கொடுத்தாங்க. ஸோ அப்போ எல் எக்ஸல் = j ஒமேகா எல். இது வந்து எல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 19 மில்லி ஹென்றி ஆர் 1.3 மில்லி ஹென்றி. செக்ஷன் பி வந்து ஓகேவா? அடுத்து 122வது क्वेश्चंस. இது பார்த்தீங்கன்னா இந்த மாடுலேஷன்ஸ் கேரியர் மாடுலேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டபுள் சைடு சப்ரஸ்ட் கேரியர் மாடுலேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து அப்பர் பேண்ட் இருக்கும், லோவர் சைடு பேண்ட் இருக்கும். இந்த மாடுலேஷன்ல கேரியர்ஸ்க்குலாம் இருக்காது. கேரியர்ஸ்
சிக்னல் இல்லாம அதுக்கு பதிலாக அப்பர் பேண்ட் சிக்னலும் லோவர் பேண்ட் சிக்னலும் இருக்கும். அதை வச்சுதான் இந்த மாடுலேஷன் நடக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கேரியர் சிக்னல் இல்லாத காரணத்தால பவர் அதை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கான பவர் வந்து ரொம்ப கம்மியாகும். இந்த பவரும் குறைச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்து 123வது கொஸ்டின்ஸ். இது பாத்தீங்கன்னா சிக்னல் சிஸ்டத்துல கேட்டிருக்காங்க. ஈவன் சிக்னலா என்ன வரும்? ஈவன் சிக்னல்னா இப்போ எக்ஸ் ஆஃப் என் ஒரு சிக்னல்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் இருந்ததுன்னா அது ஈவன் சிக்னல். இப்போ எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் இருந்ததுன்னா ஆட் சிக்னல்ஸ். அப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ஆஃப் என் இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகேவா? அடுத்து 124 PIC அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? பார்த்தோன்னே நம்ம ஆப்ஷன் தெரியல குழப்பம் இருக்கு அப்படின்னா எலிட் பண்ணலாம். கண்டிப்பா ப்ரோக்ராமபிள் இன்டர்வல் கண்ட்ரோல் கிடையாது. இன்டர்ப்ட் கம்யூனிகேஷன் கிடையாது. இந்த ஆப்ஷன் ஏ இல்ல பி இந்த ரெண்டுல ஏதோ ஒன்றா கண்டிருக்கும். பட் பிஐசியோட ஸ்டாண்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல்ங்கிறது கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். அடுத்து 129 கொஸ்டின்ஸ். இதுவுமே கண்ட்ரோல் சிஸ்டமும் டிஜிட்டலும் கம்பைனே வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். இசட் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு என்ன? ஸோ கண்டிஷன் ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு இசட் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா போல்ஸ் லொகேஷன் வந்து யூனிட் சர்க்கிள்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும் சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏக்கு பார்க்குறேன். அதோட போல்ஸ் லொகேஷன் பார்க்குறேன். போல்ஸ் லொகேஷன் வந்து இசட் = 1. இப்போ கண்டு மார்ஜினல் ஸ்டேபிள். ஏன்னா கரெக்டாக அந்த சர்க்கிள் இருக்கு. மார்ஜினல் ஸ்டேபிள். அடுத்த ஆப்ஷன் பி பார்க்குறேன். அதோட போல்ஸ் லொகேஷனும் என்ன இருக்கு? இசட் = 1 வருது. இதே மார்ஜினல் ஸ்டேபிள். அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சி பார்க்குறேன். ஆப்ஷன் சில வந்து போல்ஸே இல்லை. கண்டிப்பா சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். ஆப்ஷன் சி ஸ்டேபிளா இருக்கும். ஆப்ஷன் டி போல்ஸ் பார்க்குறேன். அதுவுமே கிட்டத்தட்ட நமக்கு எங்க இருக்கு? சர்க்கிள் யூனிட் சர்க்கிள் மாதிரி இருக்கு. டியும் தப்பு. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 126 கொஸ்டின்ஸ். சிக்னல் சிஸ்டம் இருக்காங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த டெல்டா ஃபங்க்ஷன். டெல்டா ஃபங்க்ஷனோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ என்ன? 1. நீங்க லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த டெல்டா ஃபங்க்ஷனுக்கு நீங்க லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தாலும் அதோட வேல்யூ 1. ஏன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் அதோட வேல்யூ இங்கே இருக்கும். மற்ற எல்லா இடத்துலயுமே அதோட வேல்யூ 0. ஸோ அந்த டெல்டா ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தாலும் சரி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தாலும் சரி அதோட வேல்யூ. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். அடுத்து 127. இந்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து கேட்டிருக்காங்க. 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் அவுட்புட் என்ன? சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி 9Cங்கிற டேட்டா அக்குமுலேட்டர்ல போய் மூவ் ஆகும். ஸோ அப்போ அக்குமுலேட்டர்ல 9Cங்கிற டேட்டா இருக்கும். அதனுடைய பைனரி வேல்யூ பாத்தீங்கன்னா 9C பைனரி வேல்யூ பாத்தீங்கன்னா 9 அப்படிங்கிறதுக்கு 1001, Cங்கிறதுக்கு 1100. ஓகே, இந்த டேட்டா இந்த பைனரி டேட்டா அக்குமுலேட்டர்ல போய் இருக்கு. ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த 64 டேட்டா வந்து அக்குமுலேட்டர்ல உள்ள வேல்யூ கூட ஆட் ஆகுது. ஸோ 64 உடைய பைனரி வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 6ங்கிறதுக்கு 0110, 4ங்கிறதுக்கு 0100. இப்போ இந்த ரெண்டு ஆட் ஆச்சுன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 0 0 1 ஆட் பண்ணா 0. ஸோ இப்படி கிடைச்சிரும். இந்த 4 பிட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேரி இங்க வந்து நிற்கும். ஸோ இந்த ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ அவுட்புட் வேல்யூ 0, பி வேல்யூ 0, கேரி வந்து 1. இந்த 1 இருக்குல்லையே ஆக்சிலரி கேரி, இது 4வது பிட்ல இருந்து 5வது பிட். இதுக்கு ஒரு இது ஆக்சிலரி கேரின்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரி கேரி வேல்யூ 1. ஸோ அப்போ கேரி வேல்யூ 1, ஆக்சிலரி கேரி வேல்யூ 1, இந்த சம்மேஷன் வேல்யூ வந்து 0. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஓகேவா? அடுத்து 126 கொஸ்டின்ஸ். இது பவர் வேல்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல டாப்பர் வந்து கேட்டிருக்காங்க. இன்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஆன் டைம் கொடுத்துருக்காங்க, ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க, டியூட்டி சைக்கிள். ஸோ ரொம்ப ஈஸி. டியூட்டி சைக்கிள் ஃபார்ம் பண்ணது டெல் சைக்கிள் டி ஆன் பை டி. டிங்கிறது என்ன வரும்? டி ஆன் பிளஸ் டி ஆஃப் டோட்டல் டைம். ஸோ இங்க டி ஆன் வேல்யூ தெரியும் 10 மில்லி செகண்ட்ஸ், டி ஆஃப் டைம் தெரியும் 15 மில்லி செகண்ட்ஸ். ரெண்டு சப்ஜெக்ட் பண்ணா எனக்கு டெலிவரி கிடைச்சிரும். டெலிவரி பாயிண்ட். ஸோ ஆப்ஷன் பி வந்து ஓகே. அடுத்து 129 கொஸ்டின்ஸ். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இண்டக்ஷன் மிஷின் வந்து அந்த அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டிராப் இன் ஸ்பீட் எவ்வளவு ஸ்பீட் டிராப் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு நோட் ஸ்பீட் வேணும் அப்படின்னா இங்க நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு சிங்கிள்னஸ் ஸ்பீடு நமக்கு தெரியும். அந்த இண்டக்ஷன் மோட்டருக்கு வந்து நமக்கு சிங்கிள்னஸ் ஸ்பீட் தெரியும். ஸோ இப்போ என்ன வரும்? சிங்கிள்னஸ் ஸ்பீடு என்ன சிங்கிள் 1 FP. அப்போ FP நோன்றதுனால இதோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1200 RPM கிடைச்சிருக்கு. பட் ஸ்பீட் டிராப் டு 1200 RPM, 1200 இருந்து 1100 வந்துச்சு. இப்போ என்ன வரும்? 100 RPM. ஸோ ஆப்ஷன் சி வந்து ஓகே. அடுத்து 130 கொஸ்டின்ஸ். இதே பவர் வேல்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க. பூஸ்ட் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவுட்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, இன்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம டியூட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கு
ஃபார்முலா பாத்தீங்கன்னா V நாட் ஈக்குவல் டு V இன்டு 1 மைனஸ் டெல். இங்க V நாட் வேல்யூ கொடுத்தாங்க 15 கொடுத்தாங்க, V இன் வேல்யூ 5 வோல்ட் கொடுத்தாங்க. அப்ப டெல் வேல்யூ என்னோட 2 கிடைக்கும். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். அடுத்து 131வது क्वेश्चंस பவர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? எந்த கன்வெர்ட்டர்ல 3 பல்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம், 6 பல்ஸ்லயும் மோட்லயும் யூஸ் பண்ணக்கூடியது இது. சோ இது சிங்கிள் பேஸ் ஃபுல் கன்வெர்ட்டர்ல பாத்தீங்கன்னா 4 பல்ஸ் இருக்கும். சோ 4 பல்ஸ் யூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் 4 பல்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். சோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பான ஆன்சர். சரியா? ரெண்டாவது 3 பேஸ் ஹாஃப் வே கன்வெர்ட்டர்ல பாத்தீங்கன்னா அதுல 3 தைரிஸ்ட் தான் இருக்கும். ஹாஃப் வே கன்வெர்ட்டர்ல 3 தைரிஸ்ட் தான் இருக்கும். 3 பல்ஸ் யூஸ் பண்ண முடியும். சோ ஆப்ஷன் பி யும் தப்பு. ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா 3 பேஸ் செமி கன்வெர்ட்டர், இதுல தான் 3 தைரிஸ்ட் 3 டயோடு. சோ அப்ப இது 6 பல்ஸ் யூஸ் பண்ணலாம், 3 பல்ஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? சோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டா வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் டி பாத்துக்கணும். ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா 3 பேஸ் ஃபுல் கன்வெர்ட்டர், இதுல 6 தைரிஸ்ட் இருக்கும். 6 பல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், 3 பல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. சோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நமக்கு வேண்டியது 3 பல்ஸ்லயும் யூஸ் பண்ணணும், 6 பல்ஸ்லயும் யூஸ் பண்ணணும். 6 பல்ஸ் மட்டுமே யூஸ் பண்ண கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டிக்கு போயிடும். நமக்கு 3 பல்ஸ் 6 பல்ஸ் ரெண்டுலயும் யூஸ் பண்ண இருக்குங்க. அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, அடுத்து 134 क्वेश्चंस. ட்ரையாக் cannot be used. இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சாலிட் ஸ்டேட் டைப் ஆஃப் சுவிட்ச். ஏன்னா சாலிட் ஸ்டேட் டைப் ஆஃப் சுவிட்ச் ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா ட்ரையாக்ல பாத்தீங்கன்னா ட்ரையாக் வந்து இது 2 எஸ்ஆர் பேக் டு பேக் கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ பை டைரக்ஷனல் டிவைஸ். 2 டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும், ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இன்னொரு டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சோ சுவிட்சா சாலிட் ஸ்டேட் சுவிட்சா யூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். அடுத்து 133 क्वेश्चंस. இதுவுமே பவர் எலக்ட்ரானிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஏசி டு ஏசி கனெக்ட் பண்றோம். ஒரு ஃப்ரீக்வன்சில இருந்து இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு மாத்தும். கண்டிப்பா இன்வெர்டர் இருக்காது ஆப்ஷன்ல. ஏன்னா இன்வெர்டர் டிசி டு ஏசி, இன்வெர்டர் டிசி டு ஏசி. சோ இன்வெர்டர் இருக்காது. சாப்பர் பாத்தீங்கன்னா டிசி டு டிசி, ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப். டிசி வந்து ஒரு டிசி டு இன்னொரு டிசிக்கு மாத்துது. கண்டிப்பா சாப்பர் கிடையாது. ஒண்ணு ஏ ஆப்ஷன் ஏ ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலா இருக்கும், இல்ல ஆப்ஷன் பி சைக்கிள் கன்வெர்ட்டரா இருக்கும். ரெண்டு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர் வந்து என்னன்னா வேரியபிள் ஏசி டு வோல்டேஜ் வேரியபிள் தான், பட் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் பண்ணாது, வித்அவுட் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி. பட் சைக்கிள் கன்வெர்ட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி வேரி ஆகும். ஏசி வோல்டேஜ் வெளியே கிடைக்கும், ஃப்ரீக்வன்சி வெளியே கிடைக்கும். இப்போ நமக்கு தேவை தானே கொஸ்டின் அப்ஜெக்டிவ் ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு ஃப்ரீக்வன்சி மாற்றக்கூடியதான். ஸோ சைக்கிள் கன்வெர்ட்டர். ஓகே, அடுத்து 34 क्वेश्चंस. இண்டக்டர் பிஹேவியர் இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் இண்டக்டர் வந்து என்ன செய்யும், சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். சேஞ்ச் ஆஃப் கரண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படின்னா இது வந்து டிஐபிலிட்டி ப்ரொடக்ஷன்ஸ். சேஞ்ச் ஆஃப் கரண்ட் ப்ரொடக்ட் பண்ணும். இப்போ டிஐபிலிட்டி தான் சேஞ்ச் இன் கரண்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். கெப்பாசிட்டர் வந்தா டிஐபிலிட்டி, ஏன்னா வோல்டேஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஓகே, அடுத்து 135 ஃபார்ம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். எனக்கு இந்த ஃபார்ம் ஃபேக்டர் ரேஷியோ தெரியாதுங்க, நான் ஆன்சர் பண்ணணும். அப்ப என்ன பண்றேன், ஆப்ஷன் ஹெல்ப் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா VAC by VDC. ஏசின்றது ஏசினா என்ன அர்த்தம்? ஏசினா ஏசிக்கு வந்து ஆர்எம்எஸ் வேல்யூவா மேக்ஸிமம் வேல்யூவா என்னது அதை கொடுக்கவே இல்லை. கண்டிப்பா ஆப்ஷன் ஏ தப்பா தான் இருக்கும். VACன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. ஏசி வோல்டேஜ் சொல்லணும்னா ஒன்லி ஆர்எம்எஸ் வேல்யூ சொல்லணும், இல்ல மேக்ஸிமம் வேல்யூ சொல்லணும். இது VACன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தாலே ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்டிப்பா தப்புன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஆப்ஷன் பி மேபி கரெக்ட். VRMS by VDC ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் டிசிக்கும் உள்ள ரேஷியோ சொல்லலாம். ஆப்ஷன் சி பாருங்க, ஆப்ஷன் சிலே ஏசின்னு வருது. VACங்கிறது என்னது? VACங்கிறது ரெப்ரசன்டேஷன் கிடையாது. ஒன்லி ஆர்எம்எஸ் வேல்யூவா இருக்கும், இல்லைன்னா மேக்ஸிமம். ஸோ ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஆப்ஷன் டி பாருங்க, பின்னு கொடுத்துருக்காங்க. வி அர்த்தம் அதுவுமே தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஒண்ணுமே தேடா கூட இந்த ஆப்ஷன் எலிட் பண்ணி ஆன்சர் கொடுத்துருக்கோம். அடுத்து 136 क्वेश्चंस. பவர் சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ் என்னன்னா நார்மல் பை மெத்தட் மூலமா சென்டிங் அண்ட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். இங்க ரிசீவ் சைடுல உள்ள பவர் கொடுத்தாங்க, ரிசீவ் சைடுல உள்ள பவர் ஃபேக்டர் கொடுத்தாங்க, ரிசீவ் சைடுல உள்ள வோல்டேஜ் கொடுத்தாங்க, கண்டக்டர் சைஸ் கொடுத்தாங்க, கண்டக்டர் ஸ்பேஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா நார்மல் பை மெத்தட் டயக்ராம் தெரியும். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து ஆர் வேல்யூ எக்ஸ் வேல்யூ ரெப்ரசன்ஸ் வேல்யூ 3 எஃபெக்ட் இருக்கும். இந்த பை மெத்தட்ல அந்த ரெப்ரசன்ஸ் ரெண்டா டிவைட் பண்ணி என்ன பண்றேன், பாதி வந்து சோர்ஸ் சைடும் பாதி லோட் சைடும் போட்டாச்சு. ஆர்எல்ல வந்து சென்டர் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணேன் அப்படின்னா நார்மல் பை மெத்தட். ஏன்னா பை ஷேப்ல இருக்கிறதுனால பை மெத்தட். ஓகே, ஸோ இதுல என்ன பண்ண சோர்ஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ எதுவுமே டெரைவ் பண்ணா ஈக்குவேஷன் ஃபார்ம் இல்லை இல்லையா, சோர்ஸ் கீழே அப்ளை பண்ணோம்னா VS equal to VR plus இந்த கரண்ட் IL into R plus X. ஓகேவா? அப்போ சோர்ஸ் வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், இந்த ரிசீவிங் சைடுல உள்ள வோல்டேஜ் வேணும், இந்த கரண்ட் IL வேல்யூ வேணும், ரெசிஸ்டன்ஸ் R வேணும், XL வேல்யூ வேணும். இவ்வளவு தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், VS வரைக்கும் காமிச்சிட்டேன். ஓகே, இங்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 3 மீட்டர். ஒவ்வொரு கண்டக்டரோட டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர் கொடுத்துருங்க.
டிங்கிற டிஸ்டன்ஸ் பிட்வீன் அது ஸ்பேஸ். ஓகே, ஸ்பேசிங் வச்சு டூ கண்டக்டர்ஸ் 3 மீட்டர் கொடுத்தாங்க. அடுத்து ரேடியஸ் கண்டக்டர் டயமீட்டர் கொடுத்தாங்க. அப்போ அது ரேடியஸ் கொடுத்துக்கலாம் 500 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இண்டக்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸல் வேல்யூ வேணும்னா இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இண்டக்டன்ஸ் பெர் கிலோமீட்டர் பெர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்முலா 0.05 + 0.2 log A/R. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில கால்குலேட்டர் இல்லாமல் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன், இதில் டி வேல்யூ கொடுத்தாங்க, ஆர் வேல்யூ கொடுத்தாங்க. இப்போ சப்ஜெக்ட் பண்ண எனக்கு என்ன வரும், இண்டக்டன்ஸ் பெர் கிலோமீட்டர் பெர் பிளேஸ் கிடைச்சிருக்கு. அப்போ 1.2354 மில்லி ஹென்ரி கிடைச்சிருக்கு. ஏன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர். அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 250 கிலோமீட்டர். ஸோ இப்போ லென்த் வந்து 250 கிலோமீட்டர். அப்போ என்ன பண்றேன், இண்டக்டன்ஸ் பெர் பிளேஸ் அப்போ என்ன வரும், அந்த 250 கிலோமீட்டர் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா என்ன கிடைச்சிருக்கு, இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கெப்பாசிட்டன்ஸ் பெர் கிலோமீட்டர் பெர் பிளேஸ் அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்முலா. ஓகேவா? அப்போ இதுல டியும் தெரியும், ஆர் தெரியும். இந்த மாதிரி சப்ஜெக்ட் பண்றேன். சப்ஜெக்ட் பண்ணா இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கிடைக்கி. லென்த் வந்து 250 கிலோமீட்டர். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் பெர் பிளேஸ் வரை என்ன பண்ணலாம், 250 மல்டிப்ளை பண்ணா நான் கிடைச்சிடும். ஓகே, அடுத்து என்ன பண்றேன், எக்ஸல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸல் தேவைப்படுது. ஸோ எக்ஸல் வேல்யூ J ஒமேகா L ஒமேகா = 2πf. F வேல்யூ ஃப்ரீக்வென்சி 50 ஹெர்ட்ஸ் கொடுத்தாங்க. அதனால என்ன பண்ண 2πf. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணா எனக்கு இண்டக்டன்ஸ் வேல்யூ எக்ஸல் வேல்யூ 97 ohms. ஓகேவா? எக்ஸல் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இனி ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆர் வேல்யூ ஃபேஸ் கொடுத்தாங்க. ஆர் வேல்யூ ஃபேஸ் வந்து எவ்வளவு, 0.11 ohms per கிலோமீட்டர் கொடுத்தாங்க. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு 0.1 ohms. அப்போ 250 கிலோமீட்டருக்கு எவ்வளவு வரும், 0.11 × 250 27.5 ohms எனக்கு கிடைச்சிருச்சு. ஆரும் கிடைச்சிருச்சு. இனி எனக்கு வேண்டியது என்ன வேண்டியிருக்கு, VR வேணும், IL வேணும். இந்த ரெண்டு வேலையும் வேணும். ஓகேவா? ஸோ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதுல IL வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இந்த லோட் சைடில் உள்ள கரண்ட் கண்டுபிடிக்கிறேன். IL கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லோட் சைடில் உள்ள வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? லோட் சைடில் உள்ள வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா பவர் கொடுத்தாங்க, வோல்டேஜ் கொடுத்தாங்க, பவர் ஃபேக்டர் கொடுத்தாங்க. ஸோ அப்ப அதுல என்ன பண்ணலாம், லோட் சைடில் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். லோட் சைடில் கரண்ட் ஏன்னா பவர் ஈக்குவல் டு √3 × VL/IL. ஓகேவா? இந்த பவர் வந்து 25 MVA கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 25 × 10⁶. VA √3 × VL பவர் ஃபேக்டர் வராது. ஏன்னா இது VA கொடுத்துருக்காங்க, பவர் ஃபேக்டர் வராது. ஓகேவா? பார்ஸ்ல கொடுத்தாங்கன்னா பவர் ஃபேக்டர் வரும். இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா பவர் P in KVA P in VA = P √3 × VL/IL ஃபார்முலா போட்டுருக்கேன். இப்போ இதை சிம்பிளை பண்ண எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. அடுத்து ஃபேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். லைன் வேல்யூ கொடுத்தாங்க, ஃபேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா IR cos φ - IR sin φ சொல்லலாமா? IR லைன் இருக்கு, அந்த ஃபேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து என்ன பண்ணணும், 0.8 cos φ னா 0.8 அதுல இருந்து sin φ கண்டுபிடிச்சு ஆன்சர். டைரக்டா IR வேல்யூ இந்த IR வேல்யூ டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த IR வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைன் வேல்யூ ஃபேஸா மாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? IR ஃபேஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு IL வேல்யூ வேணும். IL வேல்யூ வேணும்னா IC கண்டுபிடிச்சா உடனே ஆட் பண்ணிடலாம். அப்போ IC1ங்கிறது என்ன, இந்த வோல்டேஜ் பை ரியாக்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் VR. ஸோ VR ஃபேஸ் பை XC1 கண்டுபிடிச்சா எனக்கு IC1 ஃபேஸ் கிடைச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்றேன், VR வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ VR வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு VR லைன் வோல்டேஜ் கொடுத்தாங்க. ரிசீவிங் சைடுல உள்ள லைன் வோல்டேஜ் 132 kV கொடுத்தாங்க. ஸோ ஃபேஸ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 132 kV பை ஃபேஸுக்கு லைனுக்கு உள்ள ரிலேஷன்ஸ் VL = √3 V ஃபேஸ். ஸோ அதில் இருக்க ரிலேஷன்ஸ். ஓ V ஃபேஸ் கிடைச்சிருமா, VR ஃபேஸ் கிடைச்சிருமா? ஸோ இப்போ XC வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். XC வேல்யூ 1/J⍵C ஒமேகா 2πf. C பார்த்தீங்கன்னா C/2 கெப்பாசிட்டன்ஸ் C/2. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் எனக்கு தெரியும், ஃப்ரீக்வென்சி வேல்யூ 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது XC1 கண்டுபிடிச்சிடலாம். இந்த XC1 வேல்யூவை அப்படி இங்கே சப்ஜெக்ட் பண்ணோம்னா IC1 கிடைச்சிடலாம். IC1 வேல்யூ J28.0415 amps. இப்போ IC1 வேல்யூ IL வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அதுல IL வேல்யூ காமிச்சிடும். IL ஆட் பண்ண கிடைச்சிடும். ரெண்டு ஆட் பண்ண அந்த மாதிரி கிடைக்கும், IL கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதோட போலர் ஃபார்ம் இது. இப்போ என்ன வேணும், VS எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, VR தெரிஞ்சிச்சு, IL வேல்யூ தெரிஞ்சிச்சு, R X எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்போ சப்ஜெக்ட் பண்ணா VS வேல்யூ எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? VS ஃபேஸ் வேல்யூ தெரியும். இப்போ VS லைன் வேல்யூ எனக்கு கண்டுபிடிக்கணும். VS லைன் வேல்யூ வேணும். VS லைன் = VL = √3 × V ஃபேஸ். ஓகே, √3 மல்டிப்ளை பண்ணோம்னா 143 kV கிடைக்கும். சப்ஸ்டிட்யூட். இந்த क्वेश्चन கொஞ்சம் கஷ்டம் தான்.
இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணிருப்போம். பட் ஏன்னா இந்த பாடத்தை பொறுத்தவரையில கால்குலேட்டர் இல்லாம செய்யறது கஷ்டம். ஓகேவா? அடுத்து 134 கொஸ்டின்ஸ். இதுவே பவர் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா சென்டிங் அண்ட் வோல்டேஜ் வந்து இந்த ஆக்சுவல் வேல்யூட கொஞ்சம் அதிகமா இருக்கும். எந்த கேஸ்ல வரும் அப்படின்னு கேட்கறாங்க. நாமினல் பை மெத்தட்ல தான் வரும். ஏன் நாமினல் பை மெத்தட்ல வருது அப்படின்னா அங்கதான் கெப்பாசிட்டன்ஸ் வந்து சோர்ஸ் சைட்லயும் லோட் சைட்லயும் ரெண்டா பிரிச்சிருக்கும். சோர்ஸுக்கு பேரலா கெப்பாசிட்டன்ஸ் இருக்கனால அந்த கெப்பாசிட்டன்ஸ் தான் காரணம். சென்டிங் அண்ட் வோல்டேஜ் கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டும். இந்த ஃபெரான்டி எஃபெக்ட் ஒன்று உண்டு. ஃபெரான்டி எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் வந்து சென்டிங் எண்ட் வோல்டேஜ் விட அதிகமா இருக்கும். காரணம் என்னன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட். அதே மாதிரிதான் இங்க இந்த பை மெத்தட்ல கெப்பாசிட்டன்ஸ் வந்து சோர்ஸுக்கு பேரலா போடுறதுனால அந்த ஆக்சுவல் வேல்யூ கொஞ்சம் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எரரோட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஓகேவா? அடுத்து 135 கொஸ்டின்ஸ். இதுவே பவர் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. என்னன்னா டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கும், லாகிங் பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம வந்து ஆப்ஷன் ரீட் பண்ண முடியுமா? ரீட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சியும் டியும் தப்பு. ஏன்னா ஆப்ஷன் சில பாத்தீங்கன்னா ஐஆர் சைன் ஃபைஆர் இருக்கு. ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து காஸ் பை வரும், இண்டக்டிவ் காம்பனன்ட்க்கு வந்து சைன் பை வரும். சரியா? ஸோ ஐஆர் சைன் பை இருந்ததுனால கண்டிப்பா ஆப்ஷன் சி வந்து தப்பு. அதே மாதிரி ஆப்ஷன் டியும் தப்பு. ஏன்னா இங்க ஐஆர் சைன் பை இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷன் ரீட் பண்ணிடலாம். ஒன்னு ஆப்ஷன் ஏயா இருக்கும், இல்ல ஆப்ஷன் பியா இருக்கும். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னா கரெக்ட். அடுத்து இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் ரெகுலேஷன் பாத்தீங்கன்னா அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் அது ரெண்டுமே சேம். நம்ம ஆல்ரெடி இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் ரெகுலேஷன் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதை பத்தியா தெரியும். ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எங்க கொண்டு வர முடியும்னா லீடிங் பவர் ஃபேக்டருக்கு மட்டும்தான் நம்ம ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன் கொண்டு வர முடியும். ஏன்னா அந்த எல்லாம் நமக்கு என்ன இருக்கும், அந்த நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். இப்போ ஐஆர் காஸ் ஃபைஆர் இஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ்எல் சைன் ஃபைஆர் இருந்ததுன்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் ஜீரோ. இந்த ஆப்ஷன் பியை பொறுத்தவரை. சரியா? அப்போ லீடிங் பவர் ஃபேக்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் நெகட்டிவ் இருக்கும். அப்படி இருக்க போய் தான் நம்ம ஜீரோ வோல்டேஜ் ரெகுலேஷன் கொண்டு வர முடியுது. சரியா? அப்போ லீடிங் பவர் ஃபேக்டர் நெகட்டிவ் வரும். நம்ம கேட்டது லாகிங் பவர் ஃபேக்டர் கேட்டிருக்கீங்க. அப்போ பிளஸ் வரும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். லாகிங் பவர் ஃபேக்டர்னால ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகே. இது லீடிங் பவர் ஃபேக்டர் கேட்டதாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கிடையாது. ஓகேவா? அடுத்து 139 கொஸ்டின்ஸ். கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஓப்பன் லூப் போல் இருக்கு. அது வந்து ரைட் சைடுல இருக்கு. க்ளோஸ் லூப் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கு. அப்படி இருந்தா நைக்கோ ஸ்பிளாட் எப்படி இருக்கும்? சரியா? நம்ம நைக்கோ ஸ்டெபிலிட்டி கிட்டே தெரியும். அதை வந்து கவனிச்சுக்கலாம். நைக்கோ ஸ்டெபிலிட்டி கிட்டே படி இசட் ஈக்குவல் டு n பிளஸ் பி. இதுதான் ஸ்டெபிலிட்டி கிட்ட. இங்க இசட்ங்கிறது என்ன அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் க்ளோஸ் லூப் ஹோல்ஸ் ரைட் சைடுல இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் க்ளோஸ் லூப் ஹோல்ஸ் ரைட் சைடுல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எல்லா போல்ஸுமே லெஃப்ட் சைடுல இருக்கு. அப்ப ஸ்டேபிள், ஏன்னா ஸ்டேபிள் க்ளோஸ் சிஸ்டம் ஸ்டேபிள் சிஸ்டம். எல்லா போல்ஸுமே லெஃப்ட் சைடுல இருக்கு. நமக்கு இசட்ங்கிறது எவ்வளவு நம்பர் ஆஃப் க்ளோஸ் டு போல்ஸ் ரைட் சைடுல இருக்கு. ரைட் சைடுல எதுவுமே இல்லை. அப்ப இசட் ஈக்குவல் டு 0. புரியுதா? இசட்ங்கிறது என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் க்ளோஸ் லூப் போல்ஸ் ரைட் சைடுல இருக்கு. சரியா? இங்க வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஸ்டேபிள். க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஸ்டேபிள்ங்கிறதுனால எல்லா போல்ஸுமே லெஃப்ட் சைடுல இருக்கு, ஒரு போல்ஸ் ரைட் சைடுல இல்ல. அதனால இசட் ஈக்குவல் டு 0. அடுத்து பி. பிங்கிறது என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் ஓப்பன் லூப் போல்ஸ் ரைட் சைடுல இருக்கு. ஓப்பன் லூப் போல்ஸ் ரைட் சைடுல ஒரே ஒரு போல் கொடுத்தாங்க. சோ பி ஈக்குவல் டு இசட்ங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் க்ளோஸ் லூப் போல்ஸ் ரைட் சைடுல இருக்கு. பிங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் ஓப்பன் லூப் போல் ரைட் சைடுல இருக்கு. சரியா? ஓகே. சோ இப்போ என்ங்கிற இந்த ரெண்டு சப்ஜெக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? என்ங்கிறது -1 கிடைக்கி. அப்புறம் என்ன அர்த்தம், என் சர்க்கிள் வந்து -1 வந்ததுன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். சோ -1 பிளஸ் j0 பாயிண்ட்ல கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு நைக்கோ ஸ்பிளாட் இருக்கும். சோ ஆப்ஷன் பி வந்து ஓகே. அடுத்து 140 क्वेश्चंस. ஒரு சிஸ்டம் ஸ்டேபிள் எப்ப ஸ்டேபிளா இருக்கும்? அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எல்லா போல்ஸும் லெஃப்ட் சைடுல இருந்ததுன்னா அந்த சிஸ்டம் ஸ்டேபிள். ஏதாவது ஒரு புள்ளாவது ரைட் சைடு போயிட்டு அந்த சிஸ்டம் அன்ஸ்டேபிள் ஆயிடும். சோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். அடுத்து 144 क्वेश्चंस. இந்த क्वेश्चन இதுவே கண்ட்ரோல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. காம்பன்சேட்டர் லாகேட் காம்பன்சேட்டர்ல என்ன வரும்? சோ நீங்க டிரைவ் பண்ணி லாகேட் காம்பன்சேட்டர்ல கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். 16 மார்க் क्वेश्चन மாதிரி. ஆப்ஷன் நம்ம எலிட் பண்ணணும். ஆப்ஷன் எலிட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். சோ இப்போ லாகேட் காம்பன்சேட்டர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா போல்ஸ் லொகேஷன் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது அவுட்டர், இந்த ரெண்டு அவுட்டர்ல வந்து போல்ஸ் இருக்கும். இன் பிட்வீன் போல்ஸ்க்கு இடையில ஜீரோஸ் இருக்கும். ரெண்டு போல்ஸ் 2 ஜீரோஸ் இருக்கும் இந்த மாதிரி. சரியா? 2 ஜீரோஸுமே இன்சைட் இருக்கும். 2 போல்ஸ்க்கு இடையில 2 ஜீரோஸ் இருக்கும். இதுதான் லாகேட் காம்பன்சேட்டர் போல் ஜீரோ லொகேஷன் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
ஆப்ஷன் ஏ பார்க்குறேன். ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா போல்ஸ் ஜீரோஸ் ஒன்னா இருக்கு. போல்ஸ் 50s+1, ஜீரோஸ் 50s+1. இப்போ ரெண்டு கேன்சல் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு போல் ஒரு ஜீரோ தான் வரும். ஆப்ஷன் ஏ வந்து கண்டிப்பா தப்பு. ஏன்னா போல்ஸ் லொகேஷனும் ஜீரோஸ் லொகேஷனும் சேமா இருக்கு, இருக்கக்கூடாது. ஆப்ஷன் ஏ தப்பு. ரெண்டாவது ஆப்ஷன் பிக்கு பார்க்குறேன். ஆப்ஷன் பிக்கு பார்க்கும்போது போல்ஸ் பார்க்குறேன் 0.25s+1 ஜீரோஸ். இந்த ஜீரோஸ் வேல்யூ -0.4. அடுத்து ரெண்டாவது ஜீரோஸ் பார்க்குறேன், வேல்யூ -0.2. அடுத்து போல்ஸ் லொகேஷன்ஸ் பார்க்குறேன். போல்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா -4 -0.2. ஆப்ஷன் பிக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் டு 0 வச்சோம்னா எனக்கு போல்ஸ் கிடைச்சிடும். நியூமரேட்டர் வந்து ஈக்குவல் டு 0 வச்சோம்னா எனக்கு ஜீரோஸ் கிடைச்சிடும். சரியா? அதனால எனக்கு ஜீரோஸ் போல்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இதை பிளாட் பண்றேன். இதை பிளாட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஆக்சுவலா போல்ஸ் லொகேஷன்ஸ் லாக்லிட் கம்பென்சேட்டருக்கு எப்படி வருமோ அதுவே வரும். ஆப்ஷன் பி மேபி கரெக்ட். ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் சி போகலாம். ஆப்ஷன் சி பார்க்கும்போது போல்ஸ் ஜீரோஸ் லொகேஷன்ல பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா டினாமினேட்டர் பார்ட் ஈக்குவல் டு 0 வச்சோம்னா போல்ஸ் கிடைக்கும். நியூமரேட்டர் பார்ட் ஈக்குவல் டு 0 வச்சோம்னா எனக்கு ஜீரோஸ் கிடைக்கும். வச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா ஜீரோஸ் வேல்யூ -4. அடுத்த இன்னொரு ஜீரோஸ் வேல்யூ -0.02. அடுத்த போல்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.4. அடுத்து -0.2. இதை பிளாட் பண்ண எனக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி போல்ஸ் வந்து ரெண்டு இடையில இருக்கு. ஜீரோஸ் வந்து வெளியே இருக்கு, போல்ஸ் வந்து உள்ள இருக்கு. ஆனா லாக்லிட் கமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடாது. ஆப்ஷன் சி கண்டிப்பா தப்பு. ஆப்ஷன் டிக்கு பாத்தீங்க அப்படின்னா போல் ஜீரோ லொகேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஆப்ஷன் டியும் தப்பு. அப்ப எது கரெக்டா இருக்கு? லாக்லிட் கமெண்ட்ஸ்க்கு போல் ஜீரோஸ் லொகேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டிக்கு மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் பி வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா சீக்கிரம் செய்ய முடியும். ஓகேவா? அடுத்து 142 கொஸ்டின்ஸ். இதுவே கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டெடி ஸ்டேட் எரர் டைப் 1 சிஸ்டத்துக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் என்ன இருக்கும்? இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில டிரான்ஸ் ஃபங்க்ஷன் கொடுக்கல, அந்த சிஸ்டம் டிரான்ஸ் ஃபங்க்ஷன் கொடுக்கல. டைப் 1 சிஸ்டம் மொட்டை கொடுத்துருக்காங்க. இன்புட் வந்து ஸ்டெப் இன்புட்டா, ரேம்ப் இன்புட்டா, பேராபோலிக் இன்புட்டா, எந்த இன்புட்டே கொடுக்கல. ஸ்டெப் இன்புட்டா இருந்தா ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ 1/1 kp. ரேம்ப் இன்புட்டா இருந்தா 1 kV. ஆக்சலரேஷன் இன்புட்டா இருந்தா 1 kA கிடைக்கும் ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ. பட் இது அப்படி எதுவுமே கொடுக்கல. பேலன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ 1 0 இருக்கலாம், அப்படி இல்லை இன்ஃபினிட்டா இருக்கலாம், இல்லை கான்ஸ்டன்டா இருக்கலாம். இந்த மூணா வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. ஸோ அதுதான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து 143 கொஸ்டின்ஸ். ரேம்ப் டிஜிட்டல் வோல்ட்மீட்டர் அதுக்கு சாம்பிள் ரேட் மல்டிமீட்டர் அது இதை டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் சைக்கிள்ஸ் டிட்டர்மைன் பண்ணணும். நீங்க இந்த டிஜிட்டல் வோல்ட்மீட்டர் ரேம்ப் டைப் டிஜிட்டல் வோல்ட்மீட்டர் தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து 144 கொஸ்டின்ஸ். பவர் சிஸ்டம்ல இருந்து கேட்டிருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பன் சர்க்யூட் இம்பிடன்ஸ் கொடுத்தாங்க, ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ் கொடுத்தாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ். கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸும் சர்ஜ் இம்பிடன்ஸும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? சர்ஜ் இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓப்பன் சர்க்யூட் இம்பிடன்ஸ் இன்டூ ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ். ஓகே, ரெண்டு பேரும் தெரிஞ்சிருச்சு. டேரக்டா சப்ஜெக்ட் பண்ணணும்னா என்ன கிடைக்கும்னா 100 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து ஓகேவா? அடுத்து 45 கொஸ்டின்ஸ். இஎம்எஃப் அப்ளிகேஷன் என்ன? இஎம்எஃப்ங்கிறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். இது எடுத்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 146 கொஸ்டின்ஸ். இது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது ரெண்டுமே வரும். சரியா? இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் ஃபார்முலா என்ன வரணும்? K is equal to m divided root of L1 into L2. டேரக்டா ஃபார்முலா எழுதிடலாம். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து 146 கொஸ்டின்ஸ். மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ். இந்த கீழே கொடுத்துருக்கிறதுல எல்லாமே மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு. ஒண்ணே ஒன்று தான் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் கிடையாது. அது என்ன? இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான் இருளான்னு இருக்கும். ஏன்னா ஏங்கிறது என்ன? ஏரியாக்கும் ஜேக்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு? அப்படி எதுவுமே இல்லை. ஆப்ஷன் டி வந்து தப்பான ஒரு ஈக்குவேஷன்ஸ். நமக்கு தப்பான ஈக்குவேஷன் தான் வேணும். டிங்கிறது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஃபீல்ட் டென்சிட்டி. டிங்கிறது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. சரி, நம்ம சார்ஜ் வந்து ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஏரியா வச்சு இன்டெகிரேட் பண்ணா நமக்கு சார்ஜ் கிடைச்சிடும். சார்ஜ் டென்சிட்டி சார்ஜ் பை ஏரியா. ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இது ஓகே. ஆப்ஷன் சி கரெக்ட் தான். ஆப்ஷன் பி கரெக்ட் தான். ஏ கரெக்ட் தான். இதுல வந்து ஏங்கிறது ஏரியாக்கும் கரண்ட் டென்சிட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி வந்து ஒரு தப்பான ஈக்குவேஷன்ஸ். ஓகே, அடுத்து இது 46 கொஸ்டின்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் ஏரியால இருந்து கேட்டிருக்காங்க. டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஒரு ஷீட்டோட சார்ஜ் கண்டுபிடிக்கணும். சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, சார்ஜ் கண்டுபிடிக்கணும். சார்ஜ் டென்சிட்டி கொடுத்து சார்ஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணா புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா சார்ஜ் ஈக்குவல் டு சார்ஜ் டென்சிட்டி இன்டு ஏரியா. சார்ஜ் டென்சிட்டி சார்ஜ் பை ஏரியா. ஸோ சார்ஜ் வேணும்னா சார்ஜ் டென்சிட்டி இன்டு ஏரியா கண்டுபிடிச்சலாம். அதான் இன்டெகிரேட் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ என்ன பண்றேன்? சார்ஜ் டென்சிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க, லிமிட் கொடுத்தாங்க. லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1 வரை. எக்ஸ் வேல்யூ 0 to 1, ஒய் வேல்யூ 0 to 1. லிமிட் கொடுத்தாங்க.
இதை இன்டெகிரேட் பண்ணி அந்த லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இன்டெகிரேட் பண்ணும். இன்டெகிரேட் பண்றதா ஒரு பெரிய விஷயம். இங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரெண்டுலயுமே எக்ஸ் ஒய் ப்ராடக்டா இருக்கு. அப்போ நம்ம என்ன ஈஸியா பிரிக்க முடியாது. அப்போ என்ன பண்றேன்னா எக்ஸ் ஸ்கொயரை வந்து யூன் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். எக்ஸ் ஸ்கொயர் யூன் எடுத்தோம்னா 2x dx is equal to u கிடைக்கும். இப்போ x dx என்ன பண்ணிக்கலாம் d by 2 போட்டுக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? இந்த மாறுமா? ஓகேவா? ஏன்னா d by 2 இந்த y இருக்கு, இந்த x dx க்கு பதிலா என்ன பண்ணலாம் d ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்ல வந்து இதுல கான்ஸ்டன்ட் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு, மல்டிபிள்ல இல்ல. ஸோ இதை ஈஸியா இன்டெகிரேட் பண்ணலாம். இது இன்டெகிரேட் பண்ண என்ன வரும்? u power n, அதை இன்டெகிரேட் பண்ண என்ன வரும்? u power n plus 1 by n plus 1 அவ்வளவுதான். ஸோ அப்போ இன்டெகிரேட் பண்ண ஒன்றுமே கிடைக்கும். n plus 1 5 by 2 கிடைக்கும். 5 by 2 divided by 5 by 2 வரும், மேலே 2 by 5 கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த லிமிட் சப்ஜெக்ட் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர்ஸ் என்ன வந்து வரும். ஓகே, ஒரு இன்டெகிரேஷன் முடிஞ்சு. அடுத்து இதுக்கு பதில் எங்கேயே ப்ராடக்ட்ல இருக்கு y. ஸோ அப்போ என்ன பண்றேன்? இதேமே நான் y ஸ்கொயரை வந்து என்ன பண்றேன்? v எடுத்துக்கிறேன். இப்போ 2y dy is equal to dv கிடைக்கும். ஸோ இப்போ y dy d by 2 லிமிட் வந்து மாறப்படாது. ஏன்னா y is equal to 0 இருக்கும்போது v is equal to 0, y is equal to 1 இருக்கும்போது v is equal to 1, லிமிட்டும் சேம் லிமிட் தான் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்? இதை நான் மாத்துறேன், இதை இன்டெகிரேட் பண்றேன். இன்டெகிரேட் பண்ணி நான் லிமிட் அப்ளை பண்ணோம்னா எனக்கு ஆன்சர்ஸ் என்ன வருது அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கிடைக்கும். இந்த கொஸ்டினை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் கால்குலேஷன் கஷ்டம். நார்மல் இந்த கால்குலேட்டர்லாம் செய்ய முடியாது. ஓகேவா? இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணோம்னா Q எனக்கு என்ன கிடைக்கும்னா 33.167 ஆப்ஷன் ஏ வந்து. ஓகேவா? அடுத்து 149 கொஸ்டின்ஸ். இதுவுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்து கேட்டிருக்காங்க. நம்ம என்னன்னா ஒரு கியூப்ல சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? மொத்தம் 3 சார்ஜ் இருக்கு. 3 சார்ஜ் ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்கு. ஒரு கியூப் எடுத்து 6 சென்டிமீட்டர் சென்டர்ல 6 சென்டிமீட்டர் 6 மீட்டர் சென்டர்ல ஆர்ஜின் இருக்கு, அதுல வேல்யூ இருக்கும். ஸோ நெட் சார்ஜ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1க்கும் 5க்கும் -1 வந்து கியூப் அவுட் சைட்ல இருக்கு. ஸோ அதோட சார்ஜ் வேல்யூ 0. அந்த கியூப்ல அவுட் சைடு இருக்கனால அது வேல்யூ 0 எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சார்ஜ் 10 நானோ கூலும் அந்த வேல்யூ எடுத்துடலாம். இப்போ நெட் சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா 30 - 20 10 நானோ கூலும் தான் நெட் சார்ஜ். நம்ம நெட் சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து. அடுத்து 150 கொஸ்டின்ஸ். சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ரிலேஷன்ஸ் தெரிஞ்சுனா பண்ணிடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியும் சார்ஜ் டென்சிட்டியும் ரிலேஷன்ஸ். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, ரோஎஸ்ங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்றேன்? ரோஎஸ் வேல்யூ கொடுத்தா 20 நானோ கூலும் பை மீட்டர் ஸ்கொயர். ரோஎஸ் வேல்யூ கொடுத்தாங்க, எப்சிலான் வேல்யூ தெரியும். அப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்னா -0.11294 × 10⁴ கிடைக்கி. இது ஈக்குவல் டு -360 × π. ஆப்ஷன் டி வந்து. ஓகேங்களா? நம்ம என்ஜினியரிங் சென்டர் கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. நம்ம கண்டினியூஸா மெட்டீரியல் கொடுத்துட்டே இருப்போம். எக்ஸாம் மைண்ட் ஆஃப் வியூ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தேவையான மெட்டீரியல் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ நீங்க ஒரு எக்ஸாம் வெளியே போகும்போது நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு போனீங்கன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 151 இருந்து 200 வரை உள்ள கொஸ்டின் சால்வ் பண்ணி வீடியோ போடலாம் பார்ட் 3 வீடியோவில். ஸோ அதையும் வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.